إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தாலாவுக்கே உரியன. சலாத்தும் சலாமும் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நமக்குமாறு எமக்கு ஏவிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு தவிந்து கொள்ளுமாறு எம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்கள் அந்த அல்லாஹ் கொடுத்தவைகளின் மூலமாக எவ்வாறு அந்த மறுமையை வெற்றி கொள்ளலாம், மறுமையிலே அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல வழிகளை அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றான். குறிப்பாக அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தின் மூலமாக, அந்த சொத்துக்களின் மூலமாக எவ்வாறான முறையிலே அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று, நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்று பல வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்துள்ளார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஹதீஸிலே அவர்கள் சொல்கின்றார்கள், சில சஹாபாக்கள் வந்து நபி அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், ذهب أهل الدثور بالأجور, நல்ல வசதியுடையவர்கள், செல்வந்தர்கள் நன்மைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யுசல்லூன கமா நுசல்லி, நாங்கள் தொழுவதை போன்று அவர்கள் தொழுகின்றார்கள், நாங்கள் நோன்பு பிடிப்பதை போன்று அவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள். ஆனால் வயதஸத்தகூன பிஃபுலூலி அம்வாலிஹிம், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மேலதிகமான அந்த சொத்துக்களின் மூலமாக அவர்கள் சதகாக்களை கொடுக்கின்றார்கள். எனவே எம்மை விட அவர்கள் அதிகமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள் என்று நபி அவரிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள்? அவர்களை போன்று நன்மைகளை பெறுவதற்கு நமக்கும் ஏதாவது ஒன்றை சொல்லித்தாருங்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நபி அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய அதாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு துண்டித்துவிடும். ஆனால் 3 அம்சங்களை தவிர அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு நன்மை பெறக்கூடிய ஒன்றிலே நபி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மம் இருக்குமாக இருந்தால் அவன் மரணித்ததன் பிறகும் அவனுக்கு அதன் மூலம் அவன் நன்மைகளை பெற்றுக் கொள்வான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி தந்துள்ளார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒரு பேரீத்தம் பல அளவாவது சதகா கொடுக்கின்றார்களோ மின் கஸ்பின் தையிபின், ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹராம்
ஹராம்கள் கலக்காமல் ஏமாற்று மோசடி ஒன்றும் இல்லாமல் ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஒரு பேரீத்தம் பல அளவுதான் சதகா கொடுத்தாலும் வலா யக்பலுல்லாஹு இல்ல தையிப, அல்லாஹ் நல்லவைகளை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்வான். வட்டியால் கொடுக்கக்கூடிய சதகாக்கள் அல்லது ஏமாற்று மோசடி ஊழல்கள் செய்து கொடுத்த அந்த சதகாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நல்லவைகளை தான் ஏற்றுக்கொள்வான். வைன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சதகாக்களை அல்லாஹ் தனது வலது கரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வான். பின்பு சும்ம யுரப்பீஹா லிசாஹிபிஹி, அதன் பிறகு அதை அல்லாஹ் வளர்க்கின்றான். எது போன்று தெரியுமா? கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவஹு, உங்களிலே ஒருவர் அவருடைய குதிரை குட்டியை அவருடைய அந்த கன்று குட்டிகளை எவ்வாறு வளர்க்கின்றாரோ அதே போன்று அல்லாஹ் வளர்ப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், ஒரு பெரிய மலையுடைய அளவு வரைக்கும் அந்த சதகாவை அல்லாஹ் வளர்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஹலாலான முறையிலே சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு சதகாவை ஒரு பெரிய மலையுடைய அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செல்வத்தின் மூலமாக எங்களுக்கு எவ்வாறெல்லாம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மிலே பலருக்கு நன்மைகளை புரிய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, சதகாக்களை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதே போன்று மரணத்துக்கு பின்னால் நமக்கு நன்மை தரக்கூடிய சதகா ஜாரியாக்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் ஆசை இருந்து போதாது, அவரிடத்திலே செல்வம் இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே அந்த செல்வம் இல்லாமல் இருக்கிறது, சொத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அதற்காக வேண்டி நொந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. நம்மால் சம்பாதிக்க முடியாது, நம்மால் இவ்வளவுதான் நமக்கு சொத்து இருக்கிறது என்று நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. மாற்றமாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகமாக நாங்கள் சொத்துக்களை செல்வங்களை தேடுவதிலே நாங்கள் நம்முடைய முயற்சிகளை செலவழிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உலக மோகம் அல்ல. உலக மோகம் என்பது வணக்க வழிபாடுகளையும் விட்டுவிட்டு தொழுகைகளையும் விட்டுவிட்டு 24 மணி நேரமும் சொத்து ஆசையிலே இருப்பது. ஆனால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு சதகா கொடுக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றிருந்தால், ஆசைக்காக வேண்டி உம்ரா போக வேண்டுமாக இருந்தால், அல்லது ஒரு பிள்ளை பிறந்து விட்டது அகீகா கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், எந்த நன்மையான ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு ஆசை இருந்தாலும் அதற்கு நம்மிடத்திலே பணம் இருக்க வேண்டும், சொத்து இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் ஏழ்மையை விரும்பவில்லை, எளிமையை விரும்பியிருக்கிறது. ஏழ்மையை விரும்பவில்லை. நபி அவர்கள் ஏழ்மையை விட்டு பாதுகாவல் தேடியிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் என்று நபி அவர்கள் ஏழ்மையை விட்டு வறுமையை விட்டும் பாதுகாவல் தேடியிருக்கின்றார்கள். நாங்கள் நினைத்து விடக்கூடாது, நாங்கள் வசதி இல்லாதவர்களாக வாழ்வதால் நாங்கள் வறுமையோடு தான் வாழ வேண்டும், நாங்கள் அதிகமாக பணங்களை சம்பாதிக்க கூடாது என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் ஆரம்பத்திலே வளர்கின்ற நேரத்திலே அங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பணக்காரர்கள் இருந்ததால் தான் அன்றைய முஸ்லிம் சமுதாயம் அவர்கள் நேராக வாழ்ந்தார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், நபி அவர்கள் ஹிஜ்ரத் போன சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஒரு யஹூதியிடத்திலே தான் அந்த கிணறு இருந்தது. அவனும் பல தடைகள் போட அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் தொகை பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரரே, அவ்வாறு ஒரு செல்வந்தர் இல்லை என்றிருந்தால் அன்றைய முஸ்லிம்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். குடிப்பதற்காக இருந்த ஒரே ஒரு கிணறு, அதுவும் யஹூதியிடத்திலே இருந்தது. அவன் கொடுக்க மறுத்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொத்திருந்ததால், செல்வம் இருந்ததால் அவர்கள் வாங்கினார்கள். அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் செல்வந்தராக வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் ஒருபொழுதும் ஏழ்மையை விரும்பவும் இல்லை, ஏழ்மையாக வறுமையோடு இருக்குமாறு கூறவும் இல்லை, எளிமையை தான் விரும்பினார்கள். சொத்திருந்தால் அதை வீண் விரயம் செய்து கொண்டு வாழ்வதை தான் நபி அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே,
நம்மிலே பலருக்கு ஆசை இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவ வேண்டும், பாடசாலை மாணவர்களுக்கு உதவ வேண்டும், இவ்வாறெல்லாம் ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்கள் பின்வாங்குகின்றார்கள். காரணம், என்னிடம் அதற்குரிய வசதி இல்லையே என்று ஆசையை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாசலை நமக்கு திறந்து தருவான். நாங்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்றோம், அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத, யா அல்லாஹ் நீ தரக்கூடியதை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் யாருக்காவது தருவதற்கு நாடிவிட்டால் என்றால் அல்லாஹ் அந்த கொடுக்கக்கூடிய செல்வத்தை, அந்த சொத்துக்களை யாராலுமே தடுக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், இன்று இலங்கையிலே கூட பல செல்வந்தர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சிறுவயதிலே பரம ஏழைகளாக வாழ்ந்தவர்கள், படிப்பதற்கு கூட, பாடசாலைகளுக்கு செல்வதற்கு கூட வசதி இல்லாமல் பாடசாலை கல்வியை இடைநடுவிலே விட்டவர்கள் பிற்காலத்திலே இலங்கை உலகத்திலே புகழ் பூத்த பணக்காரர்களாக மாறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏழையாக பிறந்தால் ஏழையாகவே நாம் மரணிக்க வேண்டும் என்று ஒரு நியதி கிடையாது. பணக்காரர்கள் மாத்திரம்தான் செல்வத்தோடு இருக்கணும் என்று எந்த ஒரு நியதியுமே கிடையாது. முயற்சித்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக வஸ்தஇன் பில்லாஹ் வலா தஅஜஸ். உங்களுக்கு எது பிரயோசனம் அளிக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதிலே நீங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபடுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை தேடுங்கள். வலா தஅஜஸ், எனக்கு இயலாது என்று நீங்கள் இயலாதவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? உங்களுக்கு எது பிரயோசனம் அளிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதிலே நீங்கள் முழு மூச்சோடு ஈடுபடுங்கள், ஆசையோடு பேராவலோடு நீங்கள் ஈடுபடுங்கள், முழு முயற்சியையும் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய முயற்சியை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், உங்களுடைய டேலண்டை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். வஸ்தைன் பில்லாஹ், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை தேடுங்கள். வலா தஅஜஸ், எந்த சந்தர்ப்பத்திலேயும் என்னால் இது இயலாது, என்னால் இது முடியாது, இது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்னால் இதை சாதிக்க முடியாது என்று பின்வாங்கிவிட வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு சமுதாயத்துடைய இருப்புக்காக இருந்தாலும், ஒரு சமுதாயம் மேலெழும்ப வேண்டுமாக இருந்தாலும், அந்த சமுதாயத்திலே செல்வந்தர்களுடைய தேவை நிறையவே காணப்படுகிறது. சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை கொடுத்திருக்கின்றான், இன்னும் சிலருக்கு அந்த செல்வத்தை கொடுக்கவில்லை, ஆனால் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த மூளையை கொடுத்திருக்கின்றான், அந்த வியாபார நுணுக்கங்களை கொடுத்திருக்கின்றான். அவ்வாறானவர்களுக்கு செல்வந்தர்கள் பண உதவிகளை செய்தால் அவர்களும் அங்கே செல்வந்தர்களாக மாறி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவக்கூடிய, அதே போன்று திறமையுள்ள ஏழை மாணவர்களுக்கு உதவி அவர்களையும் நல்ல சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற்ற முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நம்மளே அதிகமானவர்கள் ஒரு தொழிலோடு சுருங்கிக் கொள்கின்றார்கள். என்னால் இதற்கு மேலால் முடியாது என்று அவர்களே தம்மை தாழ்த்திக் கொள்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவம் வருகின்றது. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வந்தராக இருந்த நேரத்திலே அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், தங்கத்திலான வெட்டுக்கிளிகளை அங்கே போடுகின்றான். உடனடியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெட்டுக்கிளிகளை சேகரிக்கின்றார்கள், பிறகு எடுத்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், அலம் அகுன் அகுனைத்துக அம்மா தரா, இதை நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டுமா? இது இல்லாமலே உங்களை நல்ல முறையிலே வாழ முடியுமான செல்வத்தை நான் தந்திருக்கிறேன் தானே, ஏன் இதையும் அள்ளி எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? வலாக்கின், நீ தந்திருக்கிறாய் உண்மைதான், ஆனால் யா அல்லாஹ் லா உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல, உன்னுடைய பரக்கத் எனக்கு தேவையாக இருக்கிறது, நீ தரக்கூடியவைகளை நாம் பெறுவதற்கு எனக்கு தேவையாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு
பல தொழில்களை புரிய முடியுமா, பல வியாபாரங்களை செய்ய முடியுமா? அவைகளை செய்து நாங்கள் பணங்களை சம்பாதிக்க வேண்டும். உலக மோகத்துக்காக அல்ல, உலகத்திலே சேமித்து வைப்பதற்காக வேண்டி அல்ல, மறுமையிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, அந்த செல்வங்களின் மூலமாக நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அந்த செல்வங்களின் மூலமாக நாங்கள் மரணித்த பிறகும் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருப்பதற்காக வேண்டி நாங்கள் செல்வங்களை சேகரிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பலருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், ரமலான் வருகின்ற நேரத்திலே அல்லது பெருநாள் வருகின்ற நேரத்திலே எவ்வாறு நம்முடைய சமுதாயத்திலே பலர் காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹாஜியாருடைய பணம் எப்பொழுது கிடைக்கும், இந்த ஹாஜியார் தரக்கூடிய பணம் எவ்வாறு கிடைக்கும், இந்த வருடம் இவர் எவ்வளவு தருவாரோ தெரியாது என்ற ஒரு மனநிலையிலே நம்முடைய பலருடைய நிலைமைகள் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் தாழ்ந்த நிலையிலே போயிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சித்தால் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஒரு ஹதீஸ் வருகின்றது. அதாவது புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்திலே அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த நோயிலே நாம் மரணித்து போய் விடுவேன் என்பதாக நினைக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்திலே கொஞ்சம் சொத்திருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு மகள் தான் வாரிசாக இருக்கிறார், ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறார், ஆனால் என்னிடத்திலே சற்று சொத்து இருக்கிறது. எனவே 2/3 பகுதியை நான் அல்லாஹுடைய பாதையிலே சதகா கொடுக்குவா என்பதாக கேட்கின்றார்கள். சொத்து அதிகமாக இருக்கிறது, ஒரே ஒரு மகள் தான் வாரிசாக இருக்கிறார், எனவே நான் அவருக்கு ஒரு கொஞ்சத்தை வைத்துவிட்டு 2/3 பகுதியை தர்மம் செய்து விடவா என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், வேண்டாம், அது அதிகம் என்பதாக சொல்கின்றார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், அவ்வாறென்றால் அரைவாசியை நான் சதகா கொடுக்கவா, அரைவாசியை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து விடவா என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அதுவும் அதிகம், வேண்டாம் என்பதாக சொல்கின்றார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், அவ்வாறென்றால் 1/3 பங்கை நான் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யவா என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் 1/3 கொடுங்கள், ஆனால் அதுவும் அதிகம் தான் என்று கூறிவிட்டு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பணக்காரர்களாக வசதியுள்ளவர்களாக விட்டு செல்வது கைரும் மின்னன் ததரகும் ஆலதன் யதகஃபஃபூனன் நாஸ், மனிதர்களிடத்திலே கையேந்தக்கூடிய ஏழைகளாக அவர்களை விட்டு செல்வதை விட வசதியுள்ளவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை விட்டு செல்வது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் சற்று வசதியுள்ளவர்களாக விட்டு செல்வதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், நாங்கள் அல்லாஹ் பொருந்திய விதத்திலே உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முறை நபி அவர்களிடத்திலே 2 மனிதர்களை பற்றி கேட்கப்படுகிறது. ஒரு மனிதர் பள்ளியிலே வணக்க வழிபாடுகளில் இருக்கிறார், அவருடைய மற்ற சகோதரர் தொழில் செய்கின்றார். நபி அவர் யாரை சிறந்தவராக சொன்னார்கள்? பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடியவரையா? இல்லை, தொழில் செய்யக்கூடியவரை தான் சொன்னார்கள். அதே போன்று நபியிடத்திலே யாசகம் கேட்டு வந்த பலரை நபி அவர்கள் தொழில்களுக்காக காட்டுக்கு சென்று விறகை எடுத்து வெட்டி வியாபாரம் செய்வது சிறந்தது என்பதாக அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்களை, அந்த அருட்கொடைகளை நாங்கள் தேடி பெற வேண்டும். அல்லாஹ் சூரா ஜும்மாவிலே என்ன சொல்கின்றான்? நீங்கள் தொழுதுவிட்டு அவனுடைய அந்த அல்லாஹுடைய கொடைகளை தேடி பறந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் விளங்கிவிடக் கூடாது உலக மோகத்தை பற்றி. உலகத்திலே மோகத்தை ஊட்டுகின்றோம் என்பதாக. உலக மோகம் என்பது அதாவது அல்லாஹுடைய அந்த கடமைகளை எல்லாம் மறந்து
மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து அதே போன்று தனக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தால் செல்வங்களை எல்லாம் தானே அனுபவித்துக் கொண்டிருப்பது. ஆனால் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இந்த செல்வந்தர்களுடைய முறை வித்தியாசமானது. அவர்கள் தமக்கு கிடைக்கக்கூடியவற்றின் மூலமாக பிறருக்கும் கொடுக்க வேண்டும். இது போன்ற பல விடயங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அவர்கள் கூட்டக்கூடிய அந்த ஒரு வாய் கவலம் உணவுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்பதாக சொல்லியுள்ளார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மனிதர்கள் பணத்தை நன்மைக்காக செலவழிக்கக்கூடிய 4 விதங்களை கூறுகின்றார்கள். அல்லாஹுடைய பாதையிலே ஒருவர் செலவழிக்கின்றார், அதே போன்று ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி, இது போன்று அதே போன்று உங்களுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கின்றீர்கள், ஒரு ஏழைக்கு சதகா கொடுக்கின்றீர்கள். இந்த 4ஐயும் கூறிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அலமுஹா அஜ்ரன், இந்த 4லேயும் அதிகமாக நன்மையை தரக்கூடியது அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு செலவழித்துதான் என்பதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள். இன்று சிலர் ஊருக்கு செலவழிக்கின்றார்கள், ஆனால் மனைவி மக்கள் பட்டினியோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒழுங்காக ஆடைகளை கொடுக்காமல் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மரி இஸ்மன் ஐயஹ்பிஸ அம்மை யம்லிக கூதஹு, யாருக்கு இவர் செலவழிப்பது கடமையாக இருக்கிறதோ அவ்விதமானவர்களுக்கு பராமரிக்காமல் அவர்களை பராமரிக்காமல் செலவழிக்காமல் இருப்பது அது ஒன்றே இவருக்கு பாவத்தால் போதும் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரரே, உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலே, நல்ல முறையிலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த செல்வங்களை சம்பாதித்து அதன் மூலம் அல்லாஹ் காட்டி தந்துள்ள வீரத்திலே செலவழித்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அடியார்களுக்கு அவன் கொடுத்த சொத்துக்களுக்கு நன்றியுள்ளவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிற நேரத்திலே, லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு மேலும் அதிகரித்து தருவேன். வலைன் கஃபர்தும், நன்றி மறந்தீர்கள் என்றால் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த சொத்துக்களிலே நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மையான காரியங்களிலே நாங்கள் செலவழிக்க வேண்டும். நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலே 2 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகின்றார்கள். 2 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் பூமிக்கு இறங்கி அதிலே ஒருவர் கூறுகின்றார், அல்லாஹும் மாத்தி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யார் பணத்தை வைத்துக்கொண்டு செலவழிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய சொத்திலே அழிவை கொடு என்பதாக ஒருவர் பதுவா செய்கின்றார். அடுத்தவர் அல்லாஹும் மாத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யார் செலவழிக்கின்றாரோ அவருக்கு இன்னுமாக அதிகரித்து கொடு என்று துவா கேட்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இது ஒவ்வொரு நாளும் காலையிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அதாவது யாருக்கு செல்வம் இருக்கிறதோ அதை அவர்கள் அழகிய முறையிலே ஆடைகளை அணிவது, அதை வெளிக்காட்டுவது ஒரு சிறந்த பண்பாக இருக்கிறது. சிலர் இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆனால் அதாவது தரமில்லாத ஆடைகளை அணியக்கூடியவர்களாக ஏழைகளை போன்று காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அன்னம அலா அப்திஹி நிமதன் ஐயரா அஸர நிமதிஹி அலைஹி, அல்லாஹ் யாராவது ஒரு அடியானுக்கு ஏதாவது ஒரு நியமத்தை வழங்கியிருந்தால் அந்த நியமத் அவனிலே பிரதிபலிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் செல்வங்களை கொடுத்திருந்தால் அவர்கள் அழகிய முறையிலே இருப்பதை பார்க்க அல்லாஹ் விரும்புகின்றான்.
அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அதாவது நம்மிலே அதிகமானவர்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், அவரிடத்திலே எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவர்களுக்கு மேலுள்ளவர்களை பார்த்து தமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை குறைவாக கருதக்கூடியவர்கள், நன்றி இல்லாத முறையிலே பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவரிடத்திலே இத்தனை வாகனம் இருக்கிறது, நம்மிடத்திலே ஒரு வாகனம் தானே இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சொத்தை கொடுத்திருந்தாலும் பிறரை பார்த்து தமக்கு மேலால் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு குறை கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், வலா தன்துரு இலா மன் ஃபௌககும், உங்களுக்கு மேலால் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? கீழால் உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த மிக தகுதியானதாக இருக்கும் என்பதாக நபி அவர் சொன்னார்கள். எனவே நாங்கள் உலக அம்சங்களிலே சொத்துக்கள் விடயத்திலே நமக்கு கீழால் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். கீழால் உள்ளவர்களை பார்த்தால் தான் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கள் நமக்கு விளங்கும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர் அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், அதாவது நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்குரிய முக்கியமான ஒரு வழியை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதாவது சூரா கஹ்ஃபிலே நாங்கள் ஓதக்கூடிய அந்த வசனத்திலே வரக்கூடியது, அதாவது ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த வசனத்திலே, வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அவர்கள் இந்த பயணத்திலே ஒரு சுவர் விலை இருக்கிறது, அதை சீர் செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் பிறகு அதற்குரிய காரணத்தை அவர்கள் கூறுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, இந்த சுவர் இது அனாதை பிள்ளைகளுக்குரியது, அந்த சுவருக்கு கீழால் அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தன. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளைகளுடைய அந்த சிறு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்தை பாதுகாத்து அவர்கள் பெரியவர்களானதன் பிறகு அவர்களுக்கு கிடைக்க செய்ய அல்லாஹ் விரும்புகிறான் என்று அந்த ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இருந்ததனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய உலகத்திலே இருந்த மிகச்சிறந்த 2 மனிதர்களை கொண்டு கடல் கடந்து வர வைத்து அந்த சொத்தை பாதுகாக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கப்பலிலே பயணம் போகின்றார்கள். எனவே ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் கடந்து வர வைத்து அல்லாஹ் அந்த சொத்தை பாதுகாக்கின்றான். காரணம், வகான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அங்கே சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நாங்கள் சாலிஹானவர்களாக நல்ல மனிதர்களாக அல்லாஹ் பொருந்தக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைக்காவிட்டால் அந்த சொத்துக்கள் அழிந்துவிடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பலரை பார்க்கின்றோம், பெற்றோர்கள் பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள், காலப்போக்கிலே பிள்ளைகள் வரக்கூடிய காலத்திலே அவர்கள் லொஸ்டாகி ஏழைகளாக மாறிவிடுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சொத்துக்களை பாதுகாப்புக்கின்ற விடயத்திலே பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனத்திலேயும் அவருடைய பணத்தை ஃபீ மக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எவ்வாறு சம்பாதித்தீர்கள், எதிலே செலவழித்தீர்கள் என்று கேள்வி கேட்டு பதிலளிக்காமல் அவர்களால் நகரவே முடியாது என்ற செய்தியையும் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பணங்களை சம்பாதிக்கின்ற நேரத்திலே, தொழில்களை புரிகின்ற நேரத்திலே ஹராம், அதே போன்று வட்டி, மோசடி, ஏமாற்றுக்கள் இல்லாமல் சம்பாதிக்க வேண்டும். அதே போன்று ஹலாலாக சம்பாதித்தால் மாத்திரம் போதாது, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே அவைகளை செலவழிக்க வேண்டும். நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு பணத்தையும் யோசிக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய திருப்தியை தரக்கூடியதா அல்லது அல்லாஹ் தடுத்ததா, இது வீண் விரயமா, இது உறவினர்களை சேர்க்குவதற்கு செலவழிக்கின்றேனா, சேர்ந்திருக்கக்கூடிய உறவினர்களை பிரிப்பதற்காக செலவழிக்கின்றேனா என்று சிந்தித்து செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு பணத்தை பற்றியும் எவ்வாறு சம்பாதித்தீர்கள், எவ்வாறு செலவழித்தீர்கள் என்றெல்லாம் கேட்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பிய வழியிலே பணங்களை சேர்த்து அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே செலவழித்து அல்லாஹ் தர வைத்திருக்கக்கூடிய அந்த உயரிய கூலிகளை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.